بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب هب لي من الصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم. صلى الله يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுல் முபாரக் சங்கையான பிறை 7 தராவீஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்துகிற நல்ல தௌஃபீக்கை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹுவினுடைய கருணையாலும் இந்த ரமலானினுடைய பரக்கத்தினாலும் கபூல் செய்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்று சூரத்துல் அஅராஃப் அது ஓதப்பட்டிருக்கிறது. சிகரங்கள் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் எழுப்பப்பட்டிருக்கிற
அந்த சுவரின் சிகரத்தை குறித்து பதியப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் தலைப்பாக அது இடப்பட்டிருக்கிறது. அல் ஆராஃப் என்று 46வது வசனத்தில் வபைனஹுமா ஹிஜாபுன் வஅலல் ஆராஃபி ரிஜாலுன் யஅரிஃபூன குல்லம் பிஸீமாஹும் என்று வருகிற அந்த ஆயத். வநாதௌ அஸ்ஹாபல் ஜன்னதி அன் ஸலாமுன் அலைக்கும் லம் யத்குலூஹா வஹும் யத்மஊன். இந்த ஆயத்து அதில் வரக்கூடிய அல் ஆராஃப் என்ற அந்த வாசகம் இதனுடைய தலைப்பாக இடப்பட்டிருக்கிறது. இந்த சூரா பரிபூரணமாக இன்று ஓதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 199 206 ஆயத்துகள் இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கிறது. 199 ஆயத்துகள் இறுதியின் முடிவாக நூன் அதிலே முடிவாகும். 61 ஆயத்துக்கள் அல்லாஹுவை குறித்த அருள் நிறைந்த மகத்துவங்களை எல்லாம் உள்வாங்கியிருக்கிற இந்த சூரா இறைமறை குர்ஆனில் இடம்பெறுகிற 114 சஜதாக்களினுடைய இல்ல 16 சஜதா 114 சூறாக்கள் 14 சஜதாக்களினுடைய அந்த தொகுப்பில் முதல் சஜதா இந்த சூறாவிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. இந்த சூறாவிலிருந்து தான் முதல் சஜதா ஆரம்பமாகிறது. அந்த சூறாவின் நிறைவு சஜதாவினுடைய ஆயத். 120 நபிமார்களினுடைய 120 ஆயத்துகளில் நபிமார்களினுடைய செய்திகள் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 120 ஆயத்துகளில் அப்ப மிகுதமான ஆயத்துக்கள் நபிமார்களினுடைய அந்த தகவல்களை உள்வாங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட குர்ஆன் முழுவதும் நெடுகிலும் பார்த்தால் வருகிற சம்பவங்களாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் செய்திகள் இடம்பெறும். இந்த ஆயத்தில் 69 ஆயத்துகளில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்த அவர்கள் சார்ந்த தகவல்கள் பதியப்படுகிறது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி 16 ஆயத்துகளில் பதிவு செய்யப்படுகிறது. ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவர்கள் சார்ந்த தகவல்களாக 9 ஆயத்துகளில் பதிவு செய்யப்படுகிறது. ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி 8 ஆயத்துகளில் அந்த தகவல்கள் பதியப்படுகிறது. சாலிஹ் நபி சார்ந்த தகவல்களாக 7 ஆயத்துகளில் பதிவு செய்யப்படுகிறது. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் சார்ந்த தகவலாக 6 ஆயத்துகளில் பதிவு செய்யப்படுகிறது. லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சார்ந்த தகவலாக 5 ஆயத்துகளில் பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிச்சதெல்லாம் சுபூல ஓதுனாலே ஓடிடுவாங்க இல்லையா? ஓதுனால அங்க யாரும் நிக்க மாட்டாங்க. அந்த பள்ளிக்கு போயிடாதியோ அப்படின்ட்டுருவாங்க. முதல்ல அங்கே ரூட்டு பறந்துடும். அந்த பள்ளிக்கு போயிடாதியோ 1.25 ஜுசு கால்லாம் போயிடும் அப்படின்ட்டு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை தோழர் ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வருவார்கள் செய்தியை. அவங்க ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சமிஅது அன்-நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஉ பிதூலயித் துபலையின். 2 பிரம்மாண்ட பெரிய சூறாக்களில் ஒரு சூறாவாகிய இந்த சூரத்துல் அராஃபை நான் ஓத கேட்டிருக்கிறேன். எந்த தொழுகையில தெரியுமா? மக்ரிபுடைய தொழுகையில. நான் அது சில சந்தர்ப்பங்கள் அப்படி ஓதி இருக்கிறாங்க மக்ரிபுடைய தொழுகையில. அப்ப கிட்டத்தட்ட இஷாவை நெருங்கிடும், இஷா ஆயிடும். இதை ஓதி முடிக்கிறதுக்குள்ள இஷா ஆயிடும். அப்ப இந்த சூறாவை 2 ரக்காத்திலும் முதல் ரக்காத்துல பெருவாரியாக ஓதிட்டு அதை விட கொஞ்சமாக 2வது ரக்காத்துல இந்த சூறாவை ஓதி இருக்கிறார்கள் என்ற தகவலையும் நாம் பார்க்க முடிகிறது. பரக்கத்துக்கு கூட ஒரு நாள்ல நம்மெல்லாம் ஓத முடியாது. ஹைர் தனியா இருந்தா ஓதிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த சூறாக்களில் இந்த சூறாவில் பல்வேறு விதமான தகவல்கள், பொக்கிஷமான தகவல்கள், புதையல்களான செய்திகள் பதிவாகி இருக்கிறது. அதுல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா
ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை குறித்த தகவல் இந்த சூராவிலே இடம்பெறுகிறது. சூரா அல் ஆராஃபினுடைய 172வது ஆயத்தாக இருக்கிற அல்லாஹ் சொல்கிறான், வஇத் அஹத ரப்புக, உங்க ரப்பு எடுத்துக்கொண்டான், உடன்படிக்கை எடுத்துக்கொண்டான். யாருக்கிட்ட? மின் பனி ஆதம, ஆதமுடைய மக்கள்கிட்ட இருந்து. எங்கிருந்து எடுத்தான்? மின் லுஹூரிஹிம், அவர்களுடைய முதுகன் தண்டிலிருந்து. துர்ரியத்தகும், அவங்களுடைய பிச்சலங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கிட்டா அவங்களுடைய முதுகன் தண்டிலிருந்து இருந்த அந்த நுத்துஃபா இருக்கு இல்லையா, அதுதான் மூலக்கரு. அங்கிருந்து ஆரம்பித்த அந்த மூலக்கருவான மனித சமூகத்தினுடைய வித்து கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் அப்படியே தான் வந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் முகம் மண்டை எங்க இருக்கும்? மேலதான் இருக்கும். யாருக்காவது மண்டை கீழே இருந்திருக்கா? இல்ல. அந்த தலையிலையும் மேல டாப்ல முடி, அதுக்கு முடின்னு வச்சிருக்கு. ஏன்னா அதோட முடிஞ்சு போச்சான், அதுக்கப்புறம் போகல, அதனால முடி அதோட முடிஞ்சு போச்சு. கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு. யாருக்காவது பின்னாடி வடதியில் 2 கண் இருக்கா? இல்ல. அதே மாதிரி மூக்கு, வாய், கை, காலு எல்லாம் எடுத்துக்கிட்டா எல்லாமே அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருந்த அந்த இதான் கடைசி வரைக்கும், அந்த பிரபஞ்சத்தினுடைய கடைசி வரைக்கும் மனிதன் என்றால் இப்படித்தான் என்று. சாயல்கள் கூட அல்லாஹு தஆலா அப்படியே கொண்டு வந்து சேர்க்கிறான், மனித சாயல்கள். அப்ப அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த துர்ரியத்து எல்லாத்தையும் அதுக்குள்ளதான் வச்சிருந்தான். அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்து 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 வந்துதான் அப்படியே கியாமத் வரைக்கும் போகும். அப்ப எல்லா துர்ரியத்துக்கிட்டையும் அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், அவங்க கிட்ட சாட்சி பகருதலை எடுத்தான். கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும் அப்படின்னு கேட்டான். அவன் தங்களுக்கே சாட்சியாக வச்சுக்கிட்டு அவன் கேட்கிறான். சரி, எல்லாரும் இப்ப எல்லாத்தையும் வெளிப்படுத்தியாச்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த இந்த ஆயத்தை குறித்த தகவல் பெருமானாரிலிருந்து உமர் ரலியல்லாஹு எடுத்து கொடுப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அண்ணன் உமர் ரலியல்லாஹு சுஇல அன் ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்து குறித்து உமர் ரலியல்லாஹு கேட்கப்படுது. ஃபகால உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஇல அன்ஹா, அவங்க கிட்ட இந்த மாதிரி கேட்கப்பட்டுச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹலக ஆதம அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். சும்ம மஸஹ லஹ்ரஹு பியமீனிஹி, அல்லாஹு தஆலா அப்படியே தடவி விட்டான், வலக்கரத்தால் தடவி விட்டான் அவளுடைய முதுக, அப்படி முதுக அப்படியே தடவி விட்டான். ஃபஸ்தக்ரஜ மின்ஹு துர்ரியா, துர்ரியத்துங்கிற சந்ததிகள் எல்லாம் அதிலிருந்து வெளிப்பட்டது. கால خلقت هؤلاء للجنة, ஒரு தடவுல வந்த எல்லா படைப்புகளையும் அப்படியே துர்ரியத்துகள் எல்லாம் வந்து நிக்குது. அப்ப அல்லாஹு தஆலா சொன்னான்னா, خلقت هؤلاء للجنة, இவங்களை எல்லாம் நான் சொர்க்கத்திற்காக படைத்திருக்கிறேன்னு சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து முதுக தடவுறான், அங்கிருந்து சந்ததிகள் வெளிவருகிறது. அந்த சந்ததிகளை அல்லாஹு தஆலா காட்டி சொல்கிறான், இவர்கள் எல்லாம் யார்? சொர்க்கவாதிகள், சொர்க்கத்திற்காக படைத்தார். وَيَعْمَلُ أَهْلِ الْجَنَّةِ وَبِعَمَلِ أَهْلِ الْجَنَّةِ يَعْمَلُونَ, சொர்க்கவாதிகள் அந்த அமல செய்வாங்க. தும்ம மஸஹ லஹ்ரஹு, அதுக்கப்புறம் தடவி விட்டான் இரண்டாவது. ஃபஸ்தக்ரியத்திற்காக படைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். وَبِعَمَلِ أَهْلِ النَّارِ يَعْمَلُونَ, இவங்க என்ன அமல் செய்வாங்கன்னா நரகவாதியுடைய அமலாகத்தான் அமல் செய்வாங்க. அப்ப 2 விதமான துர்ரியத்துகள் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினா, அது முதல் அப்படி வெளிப்பட்டது சொர்க்கவாதிகள், சொர்க்கத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். இவங்கெல்லாம் என்ன வேலை செய்வாங்கன்னா சொர்க்கத்துக்கு தகுதியான வேலையை செய்வாங்க. இன்னும் கொஞ்சம் பேரை வெளிப்படுத்தி காட்டுனா, இவங்கெல்லாம் நரகத்திற்கு படைக்கப்பட்டவங்க, இவங்க என்ன வேலை செய்வாங்க? நரகத்துக்கு தகுதியான வேலையை செய்வாங்க. அப்ப எல்லாமே ஆக்சுவலா ஆரம்பத்திலே முடிவாகி போச்சு. நமக்கு இதுல பெரிய பாடமும் இருக்கு. இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தருவதின் மூலமாக வெறுமனே
ஆச்சரியத்துக்காக, பத்தியெல்லா இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தரல, நாம் உள்வாங்கி புரிந்து கொள்வதற்காக தருகிறார்கள். சில பேர் சில வேலை செய்யறாம்னா மேப்படியும் அதுக்காக உள்ள ஆளுன்னு நினைச்சுக்கிறணும். அப்புறம் அவனும் நாமளும் ஒன்னா இருப்படாது. சில பேர் சொல்லுவாங்க, அவன் அடிச்சான் அதனால நான் அடிச்சேன்பாங்க, அவன் திட்டுனா அதனால நான் திட்டினேன்பாங்க, அவன் செஞ்சான் அதனால நான் செஞ்சேன்பாங்க. அவன் நரகத்துக்கு போவான், நீ நரகத்துக்கு போறியா? அப்ப அவன் அதை செய்யறான், அது என்ன செயல்னு பார்க்கணும். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை தர்றதுனால ரெண்டே வர்க்கம் தான் காட்டிட்டாக, இரண்டே வர்க்கத்தினர்கள் தான். இந்த வர்ண பேதங்கள் வர்க்கங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் மனிதர்களுடைய மனங்களிலும் சிந்தைகளிலும் வியாபித்திருக்க கூடியதல்ல. இறை சமூகத்தில் பார்த்தால் ரெண்டே வர்க்கம் தான். ஒன்னு என்ன? அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள். இன்னொன்னு யாரு? அஹ்லுன் நார், நரகத்துக்கு. சொர்க்கத்துக்கு தகுதியானவங்க என்ன வேலை செய்வாங்க? சொர்க்கத்துக்கு தகுதியானதை செய்வாங்க. நரகத்துக்குள்ள ஆட்கள் நரகத்துக்கு தகுதியானதுன்னு இருக்கு இல்லையா, அதை செய்ய போறாங்க. இப்ப நாம என்ன செய்யணும், நாம முடிவு செஞ்சுக்கிற வேண்டியதுதான். அல்லாஹ் நம்மள ஏதோ ஒண்ணுக்கு படைச்சிருக்கிறான், அல்லாஹ் நாமெல்லாம் ஆதரவு வச்சிருக்கிறோம், நம்மளை எல்லாம் சொர்க்கத்துக்கு தான் படைச்சிருப்பான்னு சொல்லி அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. அதுதான் நாம ஆதரவு வைக்கிறோம், நமக்கு தெரியாது, ஆதரவு வைக்கிறோம். அவனுடைய ரஹ்மத்தில் நிராசை அடைஞ்சிடவே கூடாது. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நிராசை அடைஞ்சிராதீங்க, ஆதரவு வச்சுக்கிட்டே இருங்க. அந்த ஆதரவு கூட அவன் யாருக்கு நாடுறானோ அவனுக்கு தான் கொடுப்பான். சில பேர் இந்த உலகத்திலே நிராசை அடைஞ்சிருவான், அதெல்லாம் கிடைக்காதுங்க, அதெல்லாம் தர மாட்டாங்க, அவன்லாம் நம்மளை பார்க்கவே மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்ன உடனே இதெல்லாம் இவன் வாயில வர வைக்கிறது ஸ்டேட்மெண்ட் இவன் கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக வேண்டி. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீனே சொல்லிடுறா அப்படின்னு எல்லாம் அவன் முடிவு செஞ்சது இவன் வாயில வெளியே வர வைப்பான். அதனால நம்ம என்னைக்குமே அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டாங்க, பயன்படுத்தவே மாட்டாங்க. ஆதரவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, காப்பாத்துமா, பாதுகாப்பான், சரியா நடக்கும், எல்லாமே நல்லதாவே பேசணும். சில பேர்லாம் எடுத்த இடப்புலயே முடிச்சிருவாங்க கதைய. இதையா வாங்கினிய, சும்மா போச்சு, ஒன்னதுக்கு உதவாது அப்படின்றோம். நல்ல வார்த்தையை சொல்லுங்கன்னு. அதனாலதான் எல்லாத்தையும் சொல்லிடவும் கூடாது. நம்ம ஒரு ஆசையில சொல்லுவோம், அல்ல துவாச்சை இது வாங்கியிருக்கு, துவாச்சைங்க. எங்க வாங்கினியா? அங்கேயா போய் வாங்கினியா? அது உருப்படாத இடம்லாம்பா, இவன் தான் உருப்படாதவன். அல்லாஹ் பரக்கத்தை வைக்கிறான். நல்ல வார்த்தையை சொல்லலாம். அதனாலதான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, எல்லாத்திட்டையும் சொல்லிடக்கூடாது. சொல்ற ஆள்கிட்ட தான் சொல்லணும். கனவு கூட எல்லாத்திட்டையும் சொல்லிடாதீன்னு சொல்லலாம் சொன்னாங்க. சில பேருக்கு சொல்லலைன்னா மண்டை வெடிச்சிரும்ல, சொல்லிடாதீங்கன்னாங்க. சொல்றதாக இருந்தா ஆளை தராதரத்தை பார்த்து சொல்லுங்க. இவன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வருமா அதை மட்டும் சொல்லுங்க. இவன் வாய் திறந்தாலே முசீபத்து தானே, அவனை மட்டும் நோன்றணும், அவன்கிட்ட எதையுமே பகிர்ந்துக்கப்படாது. நோயாளியா இருக்கிறான்னு கொரோனால அப்படித்தானே, கொரோனால எல்லாம் பயத்துல தானே மூத்தா போனாங்க அப்படின்னு வந்துட்டோம், முடிஞ்சு போச்சு அப்படின்றான். ஏதாச்சும் ஒரு நோய் இருக்கும், அவனுக்கு ஏதாவது முசீபத்து தொட்டு இருக்கலாம், அந்த முசீபத்தான நோய். டாக்டர்கிட்ட போன காட்டினில என்ன சொன்னா, கொஞ்சம் ஏதோ ஒண்ணு இந்த இதுல சின்னதா ப்ராப்ளமா, ஐயோ ஒரு வாரத்துல மூத்தா போயிட்டான இந்த நோய் வந்துன்றான். சொல்றத நல்லதா சொல்லிடுவோமே, அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்கட்டும் அப்படின்ட்டு. சரி ஹைர். இப்ப இரண்டே வர்க்கத்தினர்கள், நல்லதை செய்யக்கூடியவர்கள் சொர்க்கவாதிகள், தீயதை செய்யக்கூடியவர்கள் நரகவாசிகள். ஃபகால ரஜுலுன் யா ரசூலல்லாஹ். அப்போ ஒரு மனுஷர் கேட்டாரு, ஃபீமல் அமல் யா ரசூலல்லாஹ். அப்ப அமல் எதுக்கு? இந்த அமலுன்னு ஒண்ணு இருக்குல்ல, தொழுகணுங்கிறோம், நோன்பு பிடிக்கணுங்கிறோம், சக்காத்து கொடுக்கணுங்கிறோம், சதக்கா செய்யணுங்கிறோம், உறவுகளை சேர்ந்து வாழணுங்கிறோம், உபகாரம் செய்யணுங்கிறோம், இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் அமல் தானே, இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றோமே. ஃபீமல் அமல். அப்ப அமல் எதுக்கான் அப்படின்னு கேட்கிறாங்க. படைச்சாச்சுல்ல சொர்க்கத்துக்கு நரகத்துக்குன்னு படைச்சாச்சுல்ல, அப்ப அமல் எதுக்கு? அல்லாஹ் தான் முடிச்சிட்டான்ல கதைய, தடவி விட்டான். சொர்க்கவாதின்னா தடவி விட்டான், நரகவாதின்னா எல்லாம் வெளியாகி போச்சு. இப்ப அமல் எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சார்பில் கேட்டாக. அவளுக்கு வந்த சந்தேகம் இல்லை, நம்ம சார்பில் ஒரு கேள்வி முன்வைக்கணும் இல்லையா, கேட்டாக. ஃபகால, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஹலக்கல்லாஹுல் அப்த லில் ஜன்னா.
அல்லாஹு தாலா சொர்க்கத்துக்குன்னு அந்த படைப்பை படைச்சிருக்கிறான்னு வச்சுக்கங்களேன். இஸ்தஅமலஹு பி அஅமாலி அஹ்லில் ஜன்னா, அவர் என்ன செய்வார் தெரியுமா? அல்லாஹு தாலா அவரை அஹ்லுல் ஜன்னாவாகிய சொர்க்கவாதிகளின் அமலாகவே அமல் செய்ய வைப்பான். படைச்சவன் அவன் தானே, படைச்சவனுக்கு தெரியாதா எந்த அமலை செய்ய வைக்கணும்னு சொல்லி? படைச்சவன் அவன், சொர்க்கத்துக்குன்னு படைச்சிருக்கிறான். சொர்க்கத்துக்குன்னு படைச்ச ஆள்கிட்ட அவன் என்ன செய்வான்? சொர்க்கத்துக்குள்ள வேலையை தானே வாங்குவான். இப்ப நம்மளே கம்பெனில பல பேரை வச்சிருப்போம், ஒவ்வொரு ஆட்களை. அவன்கிட்ட கொண்டு போய் அவன்கிட்ட என்ன வேலையை கொடுப்போம்? அக்கௌண்ட் செக்ஷன் தனியா இருக்கும். அவன் அக்கௌண்டன்ட்னே பேரு வச்சிருக்கிறோம். அக்கௌண்டன்ட் கிட்ட என்ன கொடுப்போம்? போய் அங்க போய் குழியை தோண்டிட்டு வானா கொடுப்போம். அவன்கிட்ட நாம அக்கௌண்ட் சம்பந்தமானதானே கொடுப்போம். வீட்டுல ஒவ்வொரு இது இருக்குல்ல, ஒவ்வொரு துறைகள் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த ஆளை தேர்ந்தெடுக்கிறோம்ல. நம்ம அறிவுக்கே தேர்ந்தெடுக்கிறவருக்கு அதுக்கு தகுதியான வேலை தான் கொடுப்போம்னா, அல்லாஹ் தஆலா அவன் சொர்க்கவாதிகளை படைச்சிருக்கிறான்னா சொர்க்கத்துவாதியுடைய அமலா தான் அமல் செய்ய வைப்பான். இஸ்தஅமலஹு பி அமலி அஹ்லில் ஜன்னா ஹத்தா யமூத அலா அமலின் மின் அமாலி அஹ்லில் ஜன்னா. எங்க வரைக்கும் இது தொடரும் அப்படின்னா, அவனுக்கு மௌத் வர்ற வரைக்கும் அவன் நல்லமலையே அல்லாஹ் செய்ய வச்சிருவான். அல்லாஹ் நம்மளை எல்லாம் அந்த பாக்கியத்திற்குரியவர்களாக ஆக்குவானாக. ஃபயதுகுலுஹு பிஹில் ஜன்னா, அப்படி செய்யறதுனால அதை கொண்டே அல்லாஹ் சொர்க்கத்துல நுழைச்சிருவான். அங்க வரைக்கும் கரெக்டா சேஃப்டியா பாதுகாட்டே கொண்டு போயிடுவான். சில அடியார்கள் எல்லாம் நரகத்துக்குன்னு படைச்சிருக்கிறான். மேப்படியானுக்கு கொடுக்கிற வேலையெல்லாம் அந்த வேலையா தான் இருக்கும். அல்லாஹ் அப்படியே வேலை கொடுப்பான். அவனுக்கு அதுலயே கிடப்பான். எது வரைக்கும்? மௌத்தா போற வரைக்கும் அதுலயே தான் கிடப்பான். அதையே செஞ்சுக்கிட்டு இருந்து அப்படியே மௌத்தா போயிடுவான். அபூ தாவூத், நசாயி, திருமிதி, இப்னு அபி ஹாத்தம் எல்லா செய்தி இந்த ஹதீஸ் கிரந்தங்களில் இது பதியப்படுகிறது. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அங்க எடுத்தான். எப்போ? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல முதுகந்தண்டுல படைப்புகள் எல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஏன் ஹவ்வா அம்மையாரே இல்ல, அப்ப அவளே முதுகந்தண்டுல இருந்து வெளியே வந்திருக்கிறா. விழால இருந்து வெளியே வந்த ஆளு எல்லாத்தையும் வெளியே கூப்பிட்டு இங்க நடக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்க ரப் இல்லையா அப்படின்னு கேட்டான். எல்லா படைப்பும் இருக்குது, எல்லா படைப்பு இருக்கக்குள்ள இந்த ரப்பு இருக்கிறான். இப்ப ரப்பு கேட்கிறான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்க ரப்பு இல்லையா? உங்களை படைச்சவன் நான் தானே, உங்களை பரிபாலிக்கிறவன் நான் தானே, ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். காலு, எல்லாரும் ஒருமித்து சொன்னார்கள், பலா, ரப்பு நீ இல்லாம வேற யாரு? படைச்சவன் முன்னாடி இருக்கிறான், யாராவது மாறு செய்ய முடியுமா? மாற்றமா சொல்ல முடியுமா? பலா அப்படின்ட்டு முன்னாடி நின்று கேட்கும் போது எல்லாம் கரெக்டா சொல்லிடுவான்ல. சரி எல்லாரும் ஓகேயா செஞ்சிருவீங்களான்ட்டு கேட்ட விட்டு தாண்ட உடனே அவன் கிடக்கு நான் போவோம் அப்படின்னு போயிடுவான். முன்னாடி கேட்கும் போது எல்லாம் ஓகேன்றுவான். சில பேர் அப்படி இல்லை, பின்னாடி போனாலும் எப்பா சொல்லியாச்சுப்பா அதனால வேணாம், அது மாதிரி நடந்துக்குவோம் அப்படிம்பான்ல. அந்த மாதிரி தான் இங்க விவகாரம். அங்க எல்லாம் சொல்லிட்டு வந்தாச்சு, ரப்ப நீதான் ரப்பு ரஹ்மானு அப்படின்னு முடிச்சுட்டு வந்தாச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் மாறிட்டான் ஆளு. பயம் இருக்கு, இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு தவறு செய்யறான், ஏதாவது ஒரு குற்றத்தை செய்யறான், ஏதாவது ஒரு ஆபத்தை செய்யறான். அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மள ஏற்கனவே அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண வச்சுட்டு தான் அனுப்பி விட்டுருக்கிறான். நம்ம ஏற்கனவே சைன் பண்ணியாச்சு. நான் உனக்கு கட்டுப்பட்டு நடப்பேன், நீ தான் ரப்பு, உனக்கு மாறு செய்ய மாட்டேன், எல்லாம் சைன் பண்ணிட்டு தான் என்ன செஞ்சிருக்கிறோம், இங்க வந்திருக்கிறோம். இங்க வந்து யாரு மாறு செய்வார்களோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். சொர்க்கவாதிகள்ல, நரகவாதி சொல்லவே தேவையில்ல, அவன் மேற்படியும் அதுக்கு மட்டும் தானே. சொர்க்கவாதிகள் கவனமாக நடந்து கொள்ளணும். நாம சொர்க்கவாதியா? யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் இல்லாம இருக்குமா? இல்ல. அப்படிங்கும்போது நாம ஒரு அளவுகோல் வச்சுக்கிறணும். என்ன அளவுகோல்? நான் செய்கிற செயல் சொர்க்கவாதிக்கு உண்டானதா அல்லது நரகவாதிக்கு உண்டானதா? அது சொல்லா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், எண்ணமா இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், நடத்தைகளாக இருக்கட்டும், நியத்துகளாக இருக்கட்டும், எதை செஞ்சாலும் இது யாரின் செயல்? ரெண்டுல ஒண்ணுதான். நான் பார்க்கிற பார்வை இரண்டில் ஒன்றுதான். பார்க்கிறேன், கிருபையா பார்க்கிறேன், கண்ணியமா பார்க்கிறேன், மரியாதையா பார்க்கிறேன், அன்பா பார்க்கிறேன், பாசமா பார்க்கிறேன்,
இப்படியெல்லாம் இந்த பார்வை அமையுது. அடே இது சொர்க்கவாதியுடைய இது. கேவலமா பார்க்கிறேன், குரூரமா பார்க்கிறேன், கொடுமையா பார்க்கிறேன், இச்சையா பார்க்கிறேன். எப்படியா நரகவாசிக்குள்ளது. இப்ப இந்த 2 கண்ணை நீ ரெடியா நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு உன் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். பேசுற பேச்சு நல்லதா பேசுறேன், கண்ணியமா பேசுறேன், அன்பா பேசுறேன். ஓகே, பேசினாலே வாய் திறந்தாலே மோசமான வார்த்தை, திட்டுற வார்த்தை, ஏசுற வார்த்தை, புறம் பேசுற வார்த்தை நரகவாதிக்கு உண்டானது. இந்த நாக்க நீ அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். இப்படியே ஒவ்வொரு உறுப்பையும், எண்ணங்களையும், சிந்தனைகளையும் எல்லாத்தையும் நாம 2 அளவுகோல் கொண்டுதான் பார்க்கணும். என்ன செயல் இது, என்ன வார்த்தை இது, என்ன நடத்தை இது, என்ன எண்ணம் இது, என்ன சிந்தனை இது, இது சொர்க்கவாதி. அப்படி வந்துருச்சுன்னா உங்க கல்புல இப்ப நீங்க சொல்லிக்கங்க, ரப்பே நீலோ என்கிட்ட இந்த செயலை வெளிப்படுத்தின, நீலோ என்கிட்ட இந்த பார்வையை வெளிப்படுத்தின, நீலோ இந்த எண்ணத்தை வெளிப்படுத்தின. இதை அறிந்து கொண்டவர்கள் அப்பதான் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், என்ன சொர்க்கவாதியுடைய அமல் செய்ய வச்சிய ரஹ்மானே, உனக்கே எல்லா புகழும், அதிலேயே நிலைக்க வச்சிருன்னு கேட்டா. ஏதோ ஒண்ணு திடீர்னு அப்படி ஒண்ணு நடந்து போச்சுன்னா நாக்கெல்லாம் துடிக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் நரகவாதியோட அமல் செய்ய வச்சுட்டா, யா அல்லாஹ் என்ன நரகத்துக்கு தகுதி ஆக்கிடாத, என்ன சொர்க்கத்துக்கு தகுதி ஆக்கிடு, என்ன அதுல இருந்து காப்பாத்தி இங்க கொண்டு வந்துருன்னு அவங்க பதறுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மூமின்கள் இருக்கிறாங்கல்ல, பாவம் செஞ்சிட்டாங்கன்னா தலைக்கு மேல தொங்க விடப்பட்ட ஒரு மலை எப்ப வேண்டாலும் சரிஞ்சு உழுங்குற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி. இப்போ ஒருத்தனை கொண்டு உள்ள தள்ளியாச்சு, அந்த கட்டிடம் பலகீனமான கட்டிடம், ஏற்கனவே இடிஞ்சு உள்ள நிலைமையில் இருக்கு, கொளுத்துன்னு மழை கொளுத்துது, தங்கு டுங்குன்னு இடிக்குது. இவன் உள்ள நிம்மதியா ஆசுவாசமா இருப்பானா? அது எப்ப பிஞ்சு அடிச்சு உழுன்னு தெரியாம இருக்கு, இவன் ராகத்தா உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டுல உட்காருவானா? பயந்துகிட்டு இருப்பான்ல. இந்த மாதிரி தொங்கவிடப்பட்ட மலைக்கு கீழால் இருப்பதை போன்று ஒரு சின்ன பாவத்தை செய்துவிட்டு மூமின் புழுவாக துடித்து கொண்டிருப்பான். மேப்படியான் ஊரையே முழுங்கி போட்டிருப்பான். ஆனா கொசுவோட ரெக்க மேல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிடுவான். ஊதுன தட்டி போயிடும். எவனாவது செய்யாததைய நான் செஞ்சிட்டேன், யாரும் பேசாததைய நான் பேசிட்டேன், யாரும் பண்ணாததைய நான் பண்ணிட்டேன், சும்மா போங்க பாய் அப்படின்னு பண்றான்னு வைங்க. அப்ப அவன் நயவஞ்சகன், அகிலுன் நாருங்கிறாங்க. அதனால மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் உயர்ந்த சொர்க்கவாதிகளாகவே அல்லாஹ் தரிபடுத்தி சொர்க்கவாதியின் அமலாகவே நம்மை அமல் செய்ய வைத்து மௌத்து வரைக்கும் அதிலேயே நிலைத்திருந்து நமது மரணங்களும் சொர்க்கவாதியின் மரணமாகவே அமைந்து சந்திக்கும் இடமாக சொர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அவன் செய்து கொடுத்த உடன்படிக்கையில் நாம் எல்லாம் ஒப்பந்தத்தில் சரிகண்டு வந்தோமே, அதிலேயே சரியாக இருந்து அலஸ்து பிரப்பிக்கும் என்று கேட்ட பொழுது பலா என்று சொன்ன இந்த நாவுகள் நாளை மறுமையிலும் அந்த ரப்புனா என்று நாம் சொல்லவும், எங்கள் எஜமானே என்று நாம் சொல்லவும், அவன் நம்மை பார்த்து அந்த அபுதி நீ என் அடியான் என்று அவன் சொல்லவும் அருகதையாக்கி வைப்பானாக. آمين يا رب العالمين. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد. محمد صلى الله عليه وسلم.
sallallahu ala Muhammad ya Rabbi salli alaihi wa sallim. Allahumma salli wa sallim.